கல்லூரி படம் அண்ணன்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது கல்லூரியில் அவரை பார்த்தேன். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன். நானும் அப்போ ஸ்கூல் தான் வச்சிருந்தேன். பரவாயில்ல, படம் மட்டும் தான் கல்லூரி. சைல்ட் லேபர் அப்பனா சைல்ட் ஆர்டிஸ்ட். ஷெரீஃப் ரொம்ப ஹாப்பி. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேருந்து இப்போ மூவி இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் இருக்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங். உனக்கு இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஷெரீஃப். ஐயோ இது வந்து அப்படியே சைல்ட்ஹுட், அதுவும் சுதன் சொல்லும் போது டிஜே பிளாக் சுதன் சொல்லும் போது வந்து ஐயா என்ன பாலியஸ்டேங்கிறத மாற்றி சொல்கிறாரு. உள்ள போய் தேங்கி வந்தாரு. விஷ்ணு ஒரு வாட்டி யாரு கூட வந்து வெளில அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது காந்தி கண்ணாடி. ஆனால் காந்தி கண்ணாடி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு முக்கியமான டெசிஷனோ அதுக்கு முன்னாடி இன்னொரு டெசிஷன் இருக்கு, உங்கள் ஹேர் கட்டு. ஐயா இங்கே வந்துருங்க, நம்ம பண்ணிடலாம், இங்கே வெட்டிடலாம், இந்த கடை இருக்குது, நான் சொல்கிறேன் முடி வெட்டினா லைஃப் மாறும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு 4 வருஷமாக இல்லை வேணாம் முடிதான் லைஃப். அன்னைக்கு செல்லின் வந்தாங்க, மறுநாள் யாரும் பூஜாச்சி வராங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே பூஜாச்சி வராங்கன்னு நான் உடனே ரிச்சிடாவுக்கு ஃபோன் அடித்தேன். ஐயா அது மாதிரி வராங்கன்றாங்க, முடி வெட்டிடலாமா அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அன்றைக்கி சண்டே, என்ன முடி வெட்டலாமா, வெட்டிடலாமா அப்படின்னு. ஆமாம் வெட்டிடலாம்னு நேராக போனால் அவங்க அம்மா சொன்னாங்க, வளா நீ முடி வெட்டினா எனக்கு இன்னும் பயங்கரமாக இருப்பியோன்னு தோணுதுப்பா. யாருக்காக வெட்டிடு? சன்னி லியோனுக்காக தானே வெட்டினேன். சன்னி லியோன் வந்து சொன்னாங்க காந்தி கண்ணாடி ஸ்பெஷல் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. சூப்பர் பாலானா, உங்க ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் இங்கேருந்து எட்டி பார்க்குறேன். தொடர்ந்து உங்களோட 10th மூவி, 25th மூவி, 50th மூவிக்கு எட்டி பார்க்கணும். நீங்க டான்ஸை பத்தி நான் சொல்ல தேவையில்ல, கலக்குறீங்க. நீங்க டான்ஸ் ஆடின பாட்டுக்கு இதே மாதிரி நான் எட்டி பார்த்து ஒன்ஸ் மோர் போடணும். லவ்யூப்பா, வாய் வார்த்தை பழிக்கிட்டும்பா. லவ்யூப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ. சூப்பர் விஷ்ணு, ஸ்டார்ட் பண்றோம். இதோட விசில் அடிப்பாங்களா எப்பயுமே? ஐயோ, காந்தி கண்ணாடி படத்தையும் ஒன்ஸ் மோர் பார்த்துக்கிட்டே இருங்க ஃபேமிலியோட. இன்னைக்கு பார்க்கலாம் காந்தி கண்ணாடி படம். செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி மூவி நிச்சயமா ஒன்ஸ் மோர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்க. விஷ்ணுவோட ஸ்டைலே நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கல. ஆமாங்கய்யா. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ப்ராப்பர் இன்டர்வியூவாக இருக்க போகிறது கிடையாது. இது வந்து நான் எப்போவுமே வந்து எங்கேயாவது வெளியூர் போனாலோ இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது கார் உள்ள உட்காந்துனோ இல்லை ரூமில் உட்காந்து பேச போகிறது இந்த கேமரா முன்னாடி உட்கார பேச போகிறோம். ஆமாம், எப்பயுமே நாங்கள் நைட்டு ஒரு 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சா காலையில் 7 மணி பேசுவோம். என்ன பேசுகிறோம் தெரியல, பேசிக்கிட்டே இருப்போம் ஜாலியாக. ஸோ அந்த மாதிரி தான் பேச போகிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு கொஞ்சம் முடிவோடு தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக ஓகேங்களா? அது இல்லாமல் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் நம்மளோட டீமை ஜாயின் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஆமாம், யூஸ்வலாக வந்து நம்ம 2 பேர் இல்லை வேறு யாராவது இருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுடைய காந்தி கண்ணாடி ஃபேமிலியிலேருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிரிக்கெட் மேட்சுக்கோ ஊரில் வந்து வயலில் கிரிக்கெட் அட போகும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். டக்குன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டு வரும், வாடா மச்சான் விளாட்லான்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம இவன் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கும்போது 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் இங்கே நடந்துச்சு. ஆக்சுவலாக இவர் கூட்டு வந்து இந்த டேரக்டர்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. நான் பின்னாடி சொல்லலான்னு இருந்தேன். பட் நீங்கள் நானும் ஷெரீஃபும் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ லேட்டராக பாலாவை மீட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஷெரீஃப் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண சொல்லும்போது ஓகே செம்ம சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஷெரீஃப் தான் ரணம் படம் பண்ணாருன்னு. அப்படியா? அது எனக்கு அப்போ லேட்டராக தான் தெரியும். சரி, அதை பற்றிலாம் கொஞ்சம் பின்னாடி பேசுவோம். கல்லூரி படம் அண்ணன்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது கல்லூரியில் அவரை பார்த்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன். நானும் அப்போ ஸ்கூல் தான் வச்சிருந்தேன். பரவாயில்ல, படம் மட்டும் தான் கல்லூரி. சைல்ட் லேபர் அப்பனா சைல்ட் ஆர்டிஸ்ட். இல்லை அதுதான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணி அப்படியா. சரி ஓகே, நம்ம கூட வந்து இப்போது ஸ்பெஷலாக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம காந்தி கண்ணாடி படத்தோட டைரக்டர் ஷெரீஃப் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அதில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம மதன் அண்ணன் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஃபுல் ஸ்விங்கில் இருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் ப்ரொமோஷன்ஸ்க்காக போயிட்டுருக்கீங்க. ஃபுல் ஸ்விங்கில் சுத்த விட்டே இருக்காங்க. நான் சுத்த விட்டே இருக்காங்க. சரியா, சுத்த விடுறதோடு நிற்கக்கூடாது, தேட்டரில் ஆடியன்ஸை கத்த ஒன்று. கரெக்டு, சூப்பர். அதுக்கான வேலைகள் தான் இப்போ. ஏன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதே இடம் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் ஏரியாவாக மாறப்போகுது. ஸோ அமைதியாக இருக்கும்போதே இந்த தேட்டரில் உட்காந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் நடக்குமான்னு கனவெல்லாம் அப்படி. நான் வந்து ஏன் இந்த வந்து நான் நடத்தினேன்னா, இந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஆமாம், காலியாக ஒரு தேட்டரை ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதில் நீங்கள் மட்டும் தனியாக 1-2 பேர் உட்காந்து படம் பார்க்குறேன். ஆமாய்யா. ஸோ அப்படி வந்து நீங்கள் ஒரு மூவி லவர். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து உங்கள் படமே வரப்போடுங்கும் போது இதே ஃபீல்டில்
ஒரு இன்டர்வியூ பண்ணணும் தலைவனுக்கு. வெளியே மறக்க முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் க்ரௌடு வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நடக்கும் ஐயா. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்ததுயா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காந்தி கண்ணாடி எப்படி வந்திருக்கியா படம்? காந்தி கண்ணாடி எப்படி வந்திருக்கு? நல்லபடியாக வந்திருக்கு, நம்மளே சொல்லக்கூடாது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை தாண்டி ஒரு எமோஷனல் விஷயங்கள் இருக்கும், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். வீட்டிலேருந்து எப்படி சொல்கிறது, இப்போ 25 வயசில் இருக்கிற லவ்வும் ஒரு 60 வயசு மேலே இருக்கிற லவ்வும் ஒரு 5 வயசு பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்க தாத்தா பாட்டி கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாருமே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அன்பு தாங்கிறது இந்த படம் வந்து சொல்லும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக ஒரு ஃபீல் குட் படமாக அது வந்திருக்கு. கொஞ்சம் எமோஷனலான விஷயங்கள் இருக்கும். ஓகேயா, இப்போ வந்து நம்ம வந்து படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து உங்களோட ட்ராவல் இருக்கும்ல, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வந்து ரிஜெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போது மக்கள் கொடுத்த அன்புனால இப்போ ஹீரோ ஆகிட்டீங்க. அது வந்து சில காம்போஸ்லாம் அப்படி ஈஸியாக அமையாது. அதே மாதிரி தான் ஷெரீஃபும். ஷெரீஃப் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பண்ணுவா. அப்படி எனக்கு டேரக்ஷனுக்கு ஷெரீஃப் ஐடியா இருக்குன்றது லேட்டராக தான் தெரியும். ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து ஒன்றா கல்ச்சுரல் என்ன சொல்கிறது கலைக்குழுவெல்லாம் வந்து அவன் வந்து வேறு ஒரு என்ஜிஓலேருந்து வருவான், நான் வேறு ஒரு என்ஜிஓ. குழந்தைகள் உரிமை பற்றி இல்லை குழந்தைகள் மீதான வன்முறை பற்றி நடக்கிற பிரச்சனைகள் பற்றி நிறைய ஊரெலாம் போய் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வீதி நாடகங்கள் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பறையாட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அப்போவே வந்து நம்ம தலைவர் வந்து சிஸ்டம்லாம் வச்சு பாட்டெலாம் கானா பாட்டெலாம் பண்ணுவார். அப்புறம் கலைக்குழு ஒன்று நடத்தியிருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு படத்தில் பார்த்தேன், ஜேம்ஸ் வசந்த் சாரோட படத்தில். அதுக்கப்புறம் தான் அட்டி சாரோட படத்தில் ஒர்க் பண்ணுறது நான் பார்த்தேன், பிகில்ல நினைக்கிறேன். அப்போ பார்க்கும்போது தான் ஓகே மூவி சைடு போயிட்டாருன்னு அப்படி தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் மூலிமா தான் வந்து நான் ஷெரீஃபையும் மீட் பண்ணேன். ஸோ ஷெரீஃப்மே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீம்ஸோட சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஷெரீஃப் ரொம்ப ஹாப்பி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேருந்து இப்போ மூவி இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் இருக்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங். அப்புறம் தான் சொல்லப்போனால் பாலாலாம் எதுவுமே சொல்லாமல் நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சீன் ஐ திங்க் யூடியூப்லேயே எதுலையோ பார்த்தேன். இந்த ரணமில் ஒரு சீன், அந்த ஓப்பனிங் சீன் நினைக்கிறேன், அவர் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி வரைவார். ஸோ அந்த சீன் பார்த்தோன்னே இந்த படம் பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்புறம் தான் அந்த படம் நான் பார்த்தேன். ஸோ அப்புறம் தான் லேட்டராக தான் தெரியும் அது ஷெரீஃப் தான் பண்ணுது. ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் வந்து அதை நீ ட்ரை பண்ணிவிட்டு இப்போவும் வந்து ரணம் பண்ணியிருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி திருப்பியும் மெனக்கிட்டு அதுக்காக ஓடி போய் ஒர்க் பண்ணி இந்த டைம்லேயும் வந்து ப்ரொமோஷனுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உனக்கு இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஷெரீஃப். ஐயோ, இது வந்து அப்படியே சைல்ட்ஹுட். அதுவும் சுதன் சொல்லும் போது டிஜே பிளாக் சுதன் சொல்லும் போது வந்து ஐயா என்ன பாலிய ஸ்நேகிதரை மாற்றி சொல்கிறாரு. பாலியல் ஸ்நேகிதன்றாரா? இருப்படா என்ன மற்றவங்க இதை பற்றி பேசும்போது அது பெருசாக அந்த 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 ஜோனுக்கு போகல. இவன் பேசும்போது அங்கே போயிட்டு வருது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு லிட்ரலி வந்து இப்போ பாலாவுக்கு வந்து சொல்லும் போது ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்குறது இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல. சரி பேசிக்லி இப்போ நாங்களாம் எப்படின்னா குழந்தைங்க தான், அந்த அந்த வயசு 18 வயசுல அந்த அந்த ஜோன் இருக்கும்ல, ஜாலியாக இது எல்லாம் தெரியாது. இப்போ ரோட்டில் ஆட சொன்னால் ஆடுவோம், பாட சொன்னால் பாடுவோம், ஊர் ஊராக கூப்பிட்டு போவாங்க, ஃபுல்லாக அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா, ஸோ இது எல்லாமே பண்ணணும், படிக்கணும், அது காசும் வேணும். ஸோ அப்படின்னும் போது அந்த சைல்ட்ஹுட் டைமில் வந்து நான் பண்ணது வந்து போஸ்ட் ஓட்டுற வேலை. காலையில் 3 மணிக்கு போய் போஸ்ட் ஓட்டுவேன். குங்குமம் குமுதம் இது 2 வரும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமானா சினிமா போஸ்டர், பாரத் தேட்ரு, மகாராணி, பத்மநாபா, அகஸ்தியா, எம்எம் தேட்ரு, ஃபுல்லாக அந்த நார்த் சென்னை ஜோன் ஃபுல்லாக சென்ட்ரல் வரைக்கும் போஸ்ட் ஓட்டணும். அதில் ஒரு போஸ்ட்டுக்கு 50 பைசா, 1 ரூபா இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வாரத்துக்கு ஒரு 500 ரூபா அந்த கம்மு இது பண்ணுறது அந்த செலவுலாம் போக ஒரு 500 ரூபா கிடைக்கும். மாதம் ஒரு 2000 ரூபா கிடைக்கும். இதை வச்சு தான் அந்த அந்த மாதத்தை ஓட்டணும். ஸோ பஸ்ஸு காசுலேருந்து எல்லாமே அதுதான். ஸோ அப்போதுலேருந்தே சினிமா ஆசை, படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ போஸ்ட்டு ஒட்டுற அந்த ட்ரீம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த போஸ்ட் ஓட்டி இப்போ நம்ம படம் போஸ்ட் அங்கங்கே ஒட்டியிருக்கும் போது அது அவ்வளோ சந்தோஷம். ஆல்சோ வந்து பயங்கர சப்போர்ட்டு. நான் இப்போ ஈஸியாக அதெல்லாம் கற்றுக்கலாம். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அப்படி வளர்ந்தோம். அப்படி பார்க்கும்போது டிஜே பிளாக்காக வந்து இவனை நான் டிவியில் பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே வந்துட்டான்ல, எனக்கு பயங்கர சந்தோஷம் அது. ஸோ எனக்கு அங்கே தான் போகுது மைண்டு. அங்கே ஆரம்பித்து இங்கே வர்றதுக்கு அது பெரிய ஜேர்னி. கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஒரு இந்த சீட்டில் உட்காரணும், இந்த சீட் இல்லை,
அந்த டைரக்டர் சீட்ல உட்காரணும், நீங்க அடுத்த கவுண்டர் அடிப்பீங்க எனக்கு தெரியும். இல்லடா சீரியஸா பேசும்போது அதான் இந்த மாதிரி கவுண்டர் இல்ல இவர் யோசிக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டை கூட்டு வந்துக்கலாம், நம்ம ஃப்ரெண்டே கூட்டு வந்துருக்காரு. அந்த சீட்ல உட்கார்ந்த பிறகு ஸோ அதோட பொறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. எனக்கு என்னன்னா நம்மளை பார்த்து இன்னும் நிறைய இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ண சில்ட்ரன்ஸ் வந்து இன்னும் படிச்சு இந்த மாதிரி டேலண்ட்லாம் வளர்த்துட்டு வர்றதுக்கு வந்து ஏதோ ஒரு முன்னோடியா இருக்கும் அப்படின்றதுல ஒரு மகிழ்ச்சி எனக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணனோட பாலியல் மெமரிஸ் சிநேகிதர்கள். ஸோ அண்ணனும் பார்த்தீங்கன்னா கல்லூரி படத்துல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. நிறைய படம் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக உள்ளூர் போய் தேங்கி வந்தாரு. விஷ்ணு ஒரு வாட்டி யாரு கூட வந்து வெள்ளம் சொல்லிருக்காங்க. ஐயா இது பரவாயில்ல, நீங்க ஒரு ஐயா சீரியஸா நடந்துச்சுங்கயா. சினிமாக்கு வந்த புதுசுங்கயா, புதுசுல பார்க்க வந்தப்பே ஐயா நடிக்க வந்த ஐயா சினிமாக்கு நடிக்கதான் இல்லைங்கய்யா புதுசு நீங்களே அந்த புதுசு இல்லையா, சினிமாவுக்கு நடிக்க வந்த புதுசு. கல்லூரி படம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இந்த வெரைட்டி புக் இருக்கும்ல அந்த புக்கு கொடுத்துட்டாங்க. 2500 ஆஃப் பேஜ் நாங்க அந்த டைம்ல கொடுத்துட்டு நான் எனக்கு புக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு ரொம்ப நேரமா பாக்குறேன் எந்த பக்கமும் இல்லை, என் போட்டோவே இல்லை. 2500 ஏமாத்திராவே கஷ்டப்பட்டு கால் பண்ணி எங்க என் போட்டோவே இல்லைன்னு 421 பாருங்க. நான் போய் பார்த்தா சைல்டு ஆர்டிஸ்ட் கூட போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு போட்டா என்ன போல சீரியஸாங்கயா, அதான் 10th மார்க் அதாங்க படிக்கிற பையன் தாங்க. 500 எவ்வளவு 500 தான் 421. நீ எவ்வளவு பல? ஐயா நான் 490 பாருங்க உங்க கூட கம்பேர் பண்ணா இல்லைங்க. சரி நீ 435 ஷிட் நான் மட்டும் தானே இதுல எவ்வளவுங்கய்யா? 385. 385 பரவாயில்ல இல்லையா ஒத்துமா இருக்கு. அப்போ கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஒரு மூவி டீமா தான் இவங்க இருக்காங்க. ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் எல்லாம் படிச்சு நடிக்க வந்திருக்காங்க நாங்கெல்லாம். சூப்பர்யா. ஸோ வந்து ஆரம்பத்திலேயே ரொம்ப நிறைய நம்ம டிராவல் பற்றிலாம் பேசிட்டோம். கண்டிப்பா பார்க்குறவங்க வந்து இது ரொம்ப சீரியஸான இன்ட்ரெஸ்ட். ஆமாம் கரெக்ட், அந்த மாதிரி இது ரொம்ப ப்ராசஸாக. அதனால என்ன பண்ணுவோம், ஃபன்னான மேட்ருக்கு போயிடுவோம். ஆமாம் கரெக்டு. சரிங்க, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சினிமா வந்து வேறு மாதிரியான ஒரு ஜோனு. ஆமாம். டிவி வந்து வேறு மாதிரியான ஜோனு. பாலா வந்து டிவியில் இருக்கும்போது சினிமா மேலே ஒரு கற்பனை இருக்கும். கண்டிப்பாயா. ஓகேவா? ஆமாம். ஆனால் வந்த பிறகு தான் இந்த ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஆமாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட கற்பனை எப்படி இருந்துச்சு சினிமாவுக்கு, ஆனால் அடுத்தது ரியாலிட்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். போலாமா? ரெடியா? ஓகே அண்ணா, உங்கள் சவுண்டோட ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக சினிமா வந்து நம்ம வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது இன்னும் ஹீரோயின் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுறாங்களே, ரொமான்ஸ்லாம் பண்ணால் செம்ம ஜாலியாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் வந்து சினிமாலாம் பார்ப்பேன். ஸோ ரொம்ப அப்படி நினச்சி தான் பார்ப்பேன். ஆனால் நீங்கள் கேமராலாம் ஆன் பண்ணிட்டு கையை வைக்கும்போது கடன்னு ஆடும். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. கேமராமேன் ஒரு மாதிரி நம்ம கேவலமாக பார்ப்பாரு, டேரக்டர் ஒரு பக்கம் என்ன இதை கூட பண்ண மாட்டேன்னு பார்ப்பாரு. ஸோ கூட நடிக்கிறவங்களாம் கூட ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. பட் கூட நடிக்கிறவர் சைட்டில் ஃபோனில் வேறு விஷயம்லாம் பார்ப்பாரு. ஸோ அதனால் நம்ம வந்து ஓகே. பட் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் கல்லூரி படத்தில் வந்து நான் பார்த்தேன். ஐயா கல்லூரி டார்லிங்ல நிறைய படம் பார்த்துருக்கிறேன். ஸோ பார்த்தோன்னே என்னடா இது ரொம்ப நல்ல மனுஷன் தாண்டி ரொம்ப என்ன சொல்றது, நம்ம கிட்ட பேசுவாரா இப்படி இவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட்டு அப்படி நினச்சதுக்கு எனக்கு நல்லா வேணும். ஏன்னா இந்த அளவுக்குனா வந்து எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசுவோம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இவரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இவர் ஃபோன் எடுத்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபோனில் வந்து ஒரு 50 கான்டாக்ட் இருக்கும். அந்த 50 கான்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்க 4 பொண்ணுங்க இருப்பாங்க. சூப்பர்ப்பா, நல்லா அவரே கத்துறாருன்னா அவருக்கே பிடிக்காத சாரி அந்த கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இவர் ஃபோனில் எப்படி இருக்குன்னா 3 4 பசங்க கான்டாக்ட் இருக்கும், பாக்கியெல்லாம் பொண்ணு கான்டாக்ட் இருக்கும். அந்த 4 என்னன்னா பொண்ணு பேரை பசங்களாம் மாற்றி சேவ் பண்ணிப்பாப்ல. அந்த ஒரு அற்புதமான மனிதர். இப்படி நிறைய நம்ம பேசுவோம். சொல்றதே மறந்துட்டேங்க, நீங்க என்னங்க எங்கேயும் போயிட்டீங்க. சரிங்க விடுங்க, நிறைய அண்ணனை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ டேரக்டரை பற்றி சொல்லுங்க. உண்மையிலே ஒரு படம் வேணாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும். ஸோ ஸ்பாட்டில் எப்படி டைரக்ட் பண்ணுவார், ரொம்ப வந்து அவர் தான் சொன்னார். ரொம்ப ஏதாவது ரொம்ப நல்லபடியாக ஷூட்டிங் போய்ட்டு இருக்கோம், பிரச்சனை எதுவுமே வராது. பட் அந்த டைமில் ஏதாவது ஒன்று பண்ணுமேன்னு சொல்லிட்டு இவர் கூட வந்து நின்றுக்கிட்டு காதில் ஏதாவது ஓதிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். பட் அசன் டைரக்டர் 2 பேர் இருப்பாங்க இவர் கூட, ஸ்ரீதர் கிஷோர்னு சொல்லிட்டு. அந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்க, எது சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன்.
சொல்கிறத விட அதிகமாக செய்வானுங்கன்னு சொல்ல வந்தேன். நல்ல டீமு, அற்புதமான டீமு. ஸோ இப்படி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வருவோம். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓகே ஐயா, இப்போ நானே கேட்டுறேன் ஐயா, இது ரொம்ப பர்சனலாக நீங்கள் அடிக்கிறீங்க ஐயா. நிறைய வந்து இப்போது ஹீரோ ஆயிட்டா எப்போ ப்ரொடக்ஷனில் எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஐயா. கண்டிப்பாக. இப்போ நம்ம ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது வாட்டர் பாட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக தர மாட்டாங்க. ஆமாம் இல்லை, 2 கேட்டகரி தான் சினிமா, நம்ம டெலிவிஷன் 2 கேட்டகரி. தண்ணியை பிடிச்சி கொடுத்த ஒரு கேட்டகரி, ஒடிச்சு கொடுத்த ஒரு கேட்டகரி, 2 கேட்டகரி இருக்குது. நம்ம ஷோலாம் நிறைய பேசியிருப்போம். நம்ம வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி இல்லை, ஃபுல்லாக ஃப்ரெஷ் பாட்டில் தான். நல்லா அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்யா. கேட்க தண்ணி வரும். சூப்பர். இவர் 10 பாட்டில் எடுத்து பேக்கில் போட்டுலாம் எடுத்துகிட்டு போயிடுவார். சரிங்க ஐயா. ஐயா இப்போ நான் ஃபன்னை பண்ணுங்களா? ஆனால் வந்து இப்போது என்னென்னா, இப்போ காரைக்கால்லேருந்து ஒரு பையன் வந்து இப்போது ஒரு கதை நாயகா காந்தி கண்ணாடி வரைக்கும் வந்திருக்கான். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஊர்லேருந்து திடீர்னு கிளம்பி வந்துடுவாங்க. ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஐடியா இல்லாமல் கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் வந்து அதே ஒரு மனநிலையோட கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க. இப்படி வந்து ஒரு விஷயமா நீங்கள் முன்னாடி வரணுன்னா ரியாலிட்டி என்ன, இதை பார்த்து சினிமாவை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இல்லை வந்து அந்த ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி வரவங்க வந்து எந்த விஷயங்களை கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, வெயிட்டிங் தான். உங்களுக்கு தெரியாதா? வெயிட்டிங் தான், பொறுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு வாட்டி விஜய் டிவியில் ஸ்டேஜ் ஏறும்போது கூட நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஐயா நீ இப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், நம்ம இவ்வளோ பிளான் பண்ணிட்டே வருவோம். கிட்டத்தட்ட வந்து நிறைய கெட்ட போட்டுலாம் ஸ்டேஜை ஏற்ற மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும். அந்த டைம்லாம் என்னடா அது பேக்கட்ஸ் இல்லாமல் வேறு எங்கேயாவது போய் ட்ரை பண்ணலாமா அப்படிலாம் தோணும். இல்லை பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணலாம். நான் இங்கே வரும்போது இங்கே வந்ததுக்கப்புறம் முதல்ல ஆதித்ய சேனலுக்கு தான் வந்து ஆடிஷன் பண்ணேன். அப்போ வந்து போகும்போது ஓகே உடனே நம்ம போனால் நம்ம செலக்ட் பண்ணிப்பாங்க. பசங்களாம் பேசுவானுங்க, டேய் நீ இந்த வாய்ஸில் நல்லா பேசுகிற, அந்த வாய்ஸில் நல்லா பேசுகிற, நீ போனவங்க உனக்கு தூக்கிப்பாங்க அப்படின்னு தான் சொன்னானுங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் ரியல் என்ன தெரிஞ்சு, என்னோட திறமைசாலிகள் எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ எனக்கு கிடைக்கல. 2014 நினைக்கிறேன், 14-13 எண்டு அந்த டைமில் கிடைக்கல. சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இல்லை நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி கணக்கு பதில் ஆடிஷனில் ட்ரை பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான். எடுத்தோடனே எதுவுமே கிடைக்கல. சின்ன கேரக்டர் தான். உங்களுக்கு தெரியாதா, கட்டை எடுத்துகிட்டு வருவோம், போவோம், பெயிண்ட் அடிப்போம், அது டைலாக் இருக்காது. இங்கேருந்து நேராக விஜய் கொண்டாட்டம் போகும்போது ஸ்டேஜில் 3 நிமிஷம் பண்ணுவோம், பஸ்ஸில் நைட்டு ஃபுல்லாக காமெடி பண்ணுவோம். சீரியஸாக நாங்களாம் ட்ராவலிங் காமெடினா ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது காமெடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போல்லாம் ஜாலியாக போயிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குக்கிட் குமாரியில் கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது ஒன்று தான் பொறுத்தாலே போதும்னு தான் நான் நினைப்பேன். நிறைய கற்றுக்கலாம், நிறைய இது பண்ணலாம். கற்றுக்கிறதுக்கும் தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுக்கும் முன்னாடி வந்தாலே நல்ல விஷயம் நடக்கும் நம்புகிறேன். சூப்பர்யா. இப்போ வந்து இன்னொரு கேள்வி, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது காந்தி கண்ணாடி. ஆனால் காந்தி கண்ணாடி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு முக்கியமான டெசிஷனும் அதுக்கு முன்னாடி இன்னொரு டெசிஷன் இருக்குது, உங்கள் ஹேர் கட்டு. ஐயோ நல்ல இந்த கேள்வி கேட்கவே இல்லை. ஹேர் கட்டு வந்து அது வந்து நான் பல டைம் சொல்லியிருக்கோம், பல கடைகளே காமிச்சிருக்கோம் இங்கே வாங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பண்ணது கடை சொல்லுவார், ஐயா இங்கே வந்துரு நம்ம பண்ணிடலாம், இங்கே வெட்டிடலாம், இந்த கடையில் இருக்குது, நான் சொல்கிறேன் முடி வெட்டினா லைஃப் மாறும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு 4 வருஷமாக இல்லை வேணாம் முடிதான் லைஃப் இல்லை முடியலாம் மறந்துடுவாங்க, நம்ம தெரியாது அப்படிலாம் யோசிச்சுன்னு சொல்லிட்டே இருப்பேன். எப்படி அந்த ஒரு டெசிஷன் எடுத்தீங்க? அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் நம்பவே இல்லை சீரியஸாக. அது எப்படி நீங்கள் அந்த ஒரு டெசிஷன் எடுத்தீங்க? ஒன்றுமே கிடையாதுயா. வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனு இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் நடக்குது. அது ரெட் கார்பெட் தான் ஹோஸ்ட் பண்ணுறேன். அப்போ முடியலாம் வச்சிருப்பேன். அந்த டைம்லேயும் ஹோஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. ஓகே நான் பண்ண ஃபஸ்ட் நாள். அதுக்கு முன்னாடி இவர் சொல்லுவார், எங்கள் டேரக்டர் ரிச்சர்ட்னு ஒருத்தர் இருப்பார், நம்ம சூப்பர் சிங்கரோட டேரக்டர், அவர் சொல்லுவார். அப்புறம் எல்லாருமே நாங்கள் பேசுவோம், முடிவெட்டு எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்போம். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து எனக்கு பயமாக இருக்கும், முடி வெட்டினா நம்ம யாரும் தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். கட் பண்ணால் இன்றைக்கி வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். மறுநாள் சன்னிலியன் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி சன்னிலியன் வந்தாங்க, மறுநாள் யாரும் பூஜாஜி வராங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே பூஜாஜி வராங்கன்னு நான் உடனே ரிச்சிடாவுக்கு ஃபோன் அடித்தேன். ஐயா அது மாதிரி வராங்கன்றாங்க, முடி வெட்டிலாமா அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க, அன்றைக்கி சண்டே என்ன முடி வெட்டலாமா, வெட்டிலாமா அப்படின்னு. ஆமாம் வெட்டிலாம்னு நேராக போனால் அவங்க அம்மா சொன்னாங்க, பலா நீ முடி வெட்டினா எனக்கு என்னமோ பயங்கரமாக இருப்பியோன்னு தோணுதுப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நேராக போய் எங்கள் மரத்தடி கடை ஒன்று இருக்கும், நம்ம அருணா பியூட்டி பார்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கடை, இது இரும்புலியூர்கிட்ட இருக்கும். அவர் தான் விஜய்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்டைலிஸ்ட்டு செம்மையாக பண்ணுவார். அவர்கிட்ட போய் வெட்டுவேன். சின்ன கடை தான். வெட்டும்போது வெட்டிட்டாரு, சூப்பராக வெட்டினோன்னே எனக்கு என் மூஞ்சி இன்னும் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த மூஞ்சி வந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாச்சு அந்த மூஞ்சை பார்த்து. அப்படியே எல்லாம் வெட்டிக்கிட்டு பார்த்தோன்னா என்னடா மூஞ்சினா பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், பயமாக இருக்குது. நம்ம மூஞ்சி தெரியுமான்னு சொல்லிட்டு முடி வெட்டி ரோட்டில் போய் நின்ட்டோம். சீரியஸா நானும் ஒரு ரிச்சர்ட் எவன் நின்ட்டோம். அன்றைக்கி சண்டே யாரும் மதியம் 2 மணி யாருமே வரல ரோட்டில். என்னடா அது நம்ம மூஞ்சி தெரியலன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு, என்னடா அது நம்ம பார்த்துனே போகிறாரு, இப்படி என்னடா பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹிந்தியில் பேசிட்டு போகிறாரு. ஓகே அங்கே நார்த் இந்தியன் போல தெரியல, நான் பயந்துட்டேன். ஓகே
அப்புறம் கட் பண்ணால் ஒரு அக்கா பைக்கில் உட்காந்து போனாங்க, ஒரு அண்ணன் ஓட்டிட்டு போனார். போகும்போது அப்படி திரும்பி பார்த்துட்டு பாலா அப்படின்னாங்களா, அப்போ தான் எனக்கு ஆக்சிஜனே வந்துச்சு. அந்த சிவாஜி படத்தில் ரஜினி சாருக்கு கூல் அப்படிங்கிற அந்த மாதிரி எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஸோ அன்றைக்கி போய் ஆமாம் சீரியஸாக அன்றைக்கி வந்து என்னடா முடி வெட்டலாம் பயமுறுத்துனாங்க. அப்போ ஒரு சொன்னால் முடி வெட்டிட்டேன், இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்பா, முடியல வெட்டிட்டேன், ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. பட் அன்றைக்கி பூஜா ஆச்சி வந்தாங்க, அவங்க கூட ஆடும்போது யூ ஆர் ஸ்வீட் அப்படின்னாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு மோனிகா அந்த மோனிகா சொன்னது தான். யாருக்காக வெட்டிடு? சன்னி லியோனுக்காக தானே வெட்டினேன். சன்னி லியோன் வந்து சொன்னாங்க ஒய் யுவர் மோர் ஹேர் அப்படின்னாங்க. அதுக்காக வெட்டினேன். அதை பூஜா ஆச்சி சொல்லிடக்கூடாதுன்னு வெட்டினேன் நான். சூப்பர். ஹேர் கட் பின்னாடி இவ்வளோ ஒரு அவ்வளோ ஆண்கள் சொல்லி மாத்தல, 2 பெரிய கதைலாம் இல்லை. சன்னி லியோன் பூஜா ஆச்சி நடுவில் வந்து அந்த எல்லாருமே அந்த அன்றைக்கி முடி வெட்டிட்டு வரோம். வந்தோன்னே அந்த ரிச்சர் ப்ரோ இருக்கார்ல, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே என்னப்பா வெட்டிட்டோன்னா ஒருத்தங்க மட்டும் தான் இல்லை உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் சொன்னாங்க. அது லக்கியமாக தான் இருக்கு. நன்றி ரிச்சர் நமக்கு நன்றி அவங்க தான். ஓகேயா. காந்தி கண்ணாடி இப்போ அடுத்த டெசிஷனு. ஆமாம், இதுக்கு எப்படி வந்தீங்க ஐயா? இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி இப்போ காந்தி கண்ணாடி வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி லாரன்ஸ் மாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு படம்னு. ஓகே, இப்போ எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லிட்டாரு நம்ம வந்து அதிலே போயிடலான்னு யோசிப்பாங்க. அதை தாண்டி லாரன்ஸ் மாஸ்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்குதே ஒரு அப்பா மார்த்து நீங்கள் மரியாதை வச்சிருக்கிறது லாரன்ஸ் மாஸ்டர். அவர் சொல்லி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது அதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது அந்த அந்த ப்ராஜெக்ட் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இல்லையா? இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஓகே ஆன உடனே வந்து சரி பண்ண ஃபஸ்ட்டு வேறு விஷயக்காக ஃபோன் அடித்தார். பேசுனதுக்கப்புறம் இல்லைடா என்னென்ன ரணம்லாம் பண்ணிட்டாரு. தெரியல, எங்களுக்கு ஒரு கதை இருக்குது, உங்களுக்கு ஒரு கதை இருக்க மாதிரி. அவர் வந்து எப்படின்னா, அவர் ரணம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு படம் நானும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு அசோசியேட் டைரக்டர், நான் சைட் ஆர்டிஸ்ட்டு, சின்ன கேரக்டர். தெரியும் அந்த படம் கூட நண்பன் வந்த பிறகுன்னு ஒரு படம். ஆமாம்யா, அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணார். அந்த டைமில் வந்து நான் போய் பைக்கில் தான் போவேன். உங்களுக்கு தெரியல, நம்ம வண்டி இருக்கே கேஜிஎஃப் பைக்கில் தான் போவேன். போயிட்டு நீ மழை பெஞ்சு சொல்லி கேபில் போனேன். கேபில் போகும்போது வரும்போது என்னென்ன இந்த கிண்டியாண்டை விட்டுருந்தாங்க. கிண்டியாண்டை விட்டு லீமிடியன் வாசலில் அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம டீ கட்டரில் நம்ம குடிப்போமே அங்கே சைக்கிள். அப்போ அங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னார், என்ன அதை பேசிட்டு இருக்கும்போது கதையெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எப்போ நீ படம் பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை அதுக்கப்புறம் பண்ணணும்டா. சரி படம் பண்ண எனக்கு ஒரு காமெடின்னு கேட்டுருக்கேன்னு கேட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். ஆரம்பித்தா கட் பண்ணி திரும்பினா ஜாவா சுந்தரேசா டக்கு டக்குன்னு வந்தார். ஆமாம் சரி டக்குன்னா அவர் அவ்வளோ உழைப்பு இருக்குது இல்லைன்னா ஐயோ அதெல்லாம் வேறு லெவலு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நானே இந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷனில் போய் சொல்ல நான் என்ன சொல்லி அனுப்புவேன். பட் அதெல்லாம் கிட்ட போவோம், என்னை கேட்கும்போது என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பையன் ஹீரோ நல்லா இருக்காரு, இவன் எப்படி பக்கத்தில் அப்படின்ட்டு பேச வேலையாக போகலாமான்னு சொல்லுவேன். நீ போட்டோன்னா அப்புறம் ரணம்லாம் பண்ணார். ரணம் பண்ணி முடிச்சு ரணமே நல்லா சூப்பராக போச்சு. அந்த படம் நல்லபடியாக போச்சு. எல்லாருமே ரிவ்யூவெல்லாம் பயங்கரமாக பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிச்சாரா, ஃபோன் அடிச்சு படம் வந்து ஒரு 6 வாரம் இருக்குமாண்ணே, 7 வாரம் ஆயிடுச்சு. பேச்சு இருக்கும்போது என்னடா பண்ணுறேன்னா கத்தெல்லாம் சும்மா கேட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு. சரி நான் பண்ணலாமாடா, நான் கேட்டேன் நீ என்ன எனக்கு பண்ணுவியா படம்லாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். இதாக ஆரம்பிச்சோன்னா சரி ஓகே தான் சொல்லணும்னா அப்போ லாரன்சன் அந்த விஷயங்கள் இவங்க சொன்னது மைண்டில் இருந்துச்சு. நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். லாரன்சன் கேட்கும்போது நான் சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி ஹீரோ தான் ஒன்று ஆசை இருக்குண்ணே, கெரியராக என்னன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ சம்பாதிக்கணும்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போனால் நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் லாரன்சன் சொன்னோடனே அப்படியே கன்ஃபார்ம் ஆகலாம், யாராவது ப்ரொடியூசர் பார்க்குறீங்க, டைரக்டர் பார்க்குறீங்கன்னா கதையை எடுத்துருவாங்க, நான் பண்ணுறேன்னு. அதுவும் நாங்கள் பேசுகிறத விட்டோம். இவர் ப்ரொடியூசர் கதை கேட்கும் போகும்போது சொல்ல போகும்போது ஃபஸ்ட்டு அவருக்கு தான் நரேட் பண்ணேன். லாரன்ஸ் மாஸ்டருக்கு நரேட் பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னடா வித்தியாசமாக சூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஜாலியாக ஃபுல்லாக த்ரூ காமெடி படமா அப்படின்னு நினச்சேன். இல்லை இப்படி ஒரு ஃபீல் குட்டாக ஒரு படமாக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஓகேண்ணா சரி ஓகேப்பான்னு சொல்லி வந்துட்டோம். அப்போதைக்கு யார் பண்ணுறாங்கன்னு ஐடியாலாம் இல்லை. வந்துட்டோம். கட் பண்ணால் ஒருத்தர் ஒன்றே விஷயம் தான் படம் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. யார் அப்படின்னு, இல்லை பண்ணால் ஒன்றே விஷயம் தான் பண்ணணுன்னோட அந்த மகான் அவர் தான் அங்கே பாருங்கள். ஸோ அவர் பாருங்கள் மிஸ்டர் ஆதிமூலம் கிரியேஷன் ஜெயிக்கிறேன் ப்ரோ. ரொம்ப நன்றி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி.